ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு மதியம் வந்து என்ன சாப்பாடுன்னு சொல்லி பார்க்கலாம். இன்னைக்கு மதியம் என்ன சாப்பாடுன்னு சொன்னோன்னா வெங்காயம் வெட்டச்சிருக்கு, அப்புறம் வந்து ஆஃப் தக்காளி, அப்புறம் வந்து 4 பச்சை மிளகு. பிரியாணி செய்யலான் இருக்கேன், நெய் பிரியாணி செய்யலான்னு சொல்லிட்டு இருக்கேன். நெய் பிரியாணி செய்யலான்னு சொல்லிட்டு சுண்டல் எல்லாம் அவுச்சு வச்சிருக்கு. எண்ணெய் வச்சாச்சு, பட்டர் கிராம்பு எல்லாம் போட்டாச்சு. அப்புறம் வந்து வெங்காயம் தட்டலாம். இப்போ வந்து ஃப்ரைட் ரைஸ் வச்சு கேட்குறேன். வெங்காயத்தை தட்டிக்கிட்டு இஞ்சி பூண்டு எடுக்கலாம். இஞ்சி பூண்டு போட்டு நல்லா வதக்கலாம். இப்போ பிரியாணிக்கு வந்து இஞ்சி பூண்டு, அப்புறம் வந்து தக்காளி, சுண்டல் இதெல்லாம் போட்டு தேங்காய் பால் எல்லாம் ஊற்றியாச்சு, அரைச்சி. இப்போ வந்து குக்கரை வந்து மூடலாம். மூடிட்டு ஒரு விசிலில் இறக்க வேண்டியதான். எனக்கு குக்கரில் ஒரு விசில் தான், உங்கள் குக்கர் எப்படின்னு தெரியாது. ஒரு விசிலில் இறக்கிட்டான்னு சொன்னா சூப்பராக பிரியாணி வெந்தி சூப்பராக இருக்கும், கடையில் உள்ள மாதிரியே. அப்புறம் வந்து கூட்டைக்கு என்னன்னு சொன்னான்னா சிக்கனை வந்து பொரிச்சு கொடுக்கணும். இப்போ வந்து சிக்கன் பொரிக்கிறதுக்கு உப்பு போடலாம். அப்புறம் வந்து இஞ்சி பேஸ்ட்டு போடலாம். அப்புறம் வந்து பெப்பர் பொடி போட்டுட்டு, மிளகு பொடி, சிக்கன் பொடி போட்டுட்டு நம்ம வந்து இதை நல்லா பெரட்டி எடுக்கணும். பெரட்டி எடுத்துட்டு நம்ம வந்து பொரிக்கலாம். கொஞ்சம் நேரம் கழிச்சு பொரிக்கலாம். தயிர் இருந்தால் கொஞ்சம் தயிர் போடுங்க. என்ன தயிர் வைக்கி தயிர் வித்தணும். உப்பு இருக்கான்னு பாருங்க. உப்பு கொஞ்சம் குறைவா தான் இருக்கு, உப்பு போடலாம். உப்பு போட்டாச்சு. சூப்பரா பிரியாணி ரெடி பண்ணலாம். வீட்டிலையே கடையில் உள்ள மாதிரியே டேஸ்ட்ல பிரியாணி, சிக்கன் குழம்பு, சிக்கனை பொரிச்சு எடுக்கலாம். சூப்பராக இருக்கு. நம்ம கொஞ்சம் தயிர் போடலாம். தயிர் நீங்கள் எப்படி பொரிச்சோன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. நான் இப்படி தான் பொரிப்பேன், கையில் வந்த மாதிரி. தயிர் மூடு